ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தூங்கி காலையில் எந்திரிக்கிறப்ப பார்த்தா காலை கீழே வைக்க முடியாது. சுள்ளு சுள்ளுன்னு ஆணி குத்துற மாரி குத்தும். ஒரே முள்ளு குத்துற மாரி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு வலிக்கும். அப்புறம் மறுபடியும் பார்த்தா கொஞ்சம் சரியாயிடும். அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு மறுபடியும் எந்திரிக்கிறப்ப அதேமாரி காலை கீழே வைக்க முடியாது. அதுக்கு பேர் குதிகால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குதிகால் வலியை சரி பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினா கூட இந்த அளவுக்கு சரியாகாது. உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக சரியாகாது. என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எருக்க இலை அப்படின்னு சொல்லுவாங்க. எருக்க கண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமலும் இருக்கலாம். இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், இந்த இலை எருக்க இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை இதில் பூ பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூத்துருக்கும். வைலட் கலரில் இருக்கும். வைலட் கலர்னால் லேசாக வைலட் கலரில் இருக்கும். வெளியில் கொஞ்சம் வெள்ளையாக தெரியும், உள்ளார வைலட்டாக தெரியும். இந்த இலையிலேயே கொஞ்சம் பழுத்த இலையாக லேசாக ஒரு மஞ்சள் கலராக தெரியும். அந்த இலையை பறித்து இந்த இருக்குது பார்த்திங்களா ஓடு. இந்த ஓடை நம்ம இப்போ எல்லாருமே விறகடுப்பு பற்ற வைக்கிறதில்ல. அப்படி விறகடுப்பு பற்ற வைக்கிறாங்களா இருந்தால் செங்கங்கள் இருக்குல்ல, செங்கல், அந்த கல்லை அடுப்பில் போட்டு சுட வச்சு பண்ணலாம். அப்படி இல்லை, அடுப்பு இல்லாதவங்க கேஸ் அடுப்புலையே இந்த ஓடு என்ன பார்த்திங்களா, இந்த ஓடை அடுப்பு மேலே, கேஸ் அடுப்பு மேலே வச்சு சுட வச்சு நல்லா சூடு பண்ணி அந்த சூடு பண்ண அந்த ஓட்டு மேலே இந்த எருக்க இலையை இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த இலை அந்த இலைனா அந்த பழுத்த இலை வச்சுருக்கோம்ல, அந்த இலையை வைக்கணும். வச்சுட்டு அது மேலே அந்த குதிக்கால் இருக்குல்ல, அந்த குதிக்காலை இது மேலே இப்படியே வச்சு 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 அந்த குதிக்காலை வச்சு வச்சு எடுத்தோம்னா அந்த வலி உடனடியாக குறையும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த வலி, அந்த குதிகாலை அது மேலே வச்சு எடுத்தோம்னா அந்த வலி உடனடியாக குறையும். தினமும் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த வலி சுத்தமாக இல்லாமல் போயிடும், மறுபடியும் வரவே வராது.